கொஞ்சமாக சின்ன வெங்காயம், காரத்துக்கு தேவைப்படுற மாதிரி பச்சை மிளகாய் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேங்க. அது கூடவே ஒரு 5 பல்லு பூண்டு, 2 ஸ்பூன் கொத்தமல்லி எடுத்து வச்சுட்டேன். கொஞ்சமாக கறிவேப்பிலை அது கூட எடுத்து வச்சாச்சு. கொல்லை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டு அது கூடவே கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா வேக வச்சு எடுத்தாச்சுங்க. கொல்லை நல்லா வெந்ததுக்கப்புறமா அதில் இருக்க தண்ணி ஃபுல்லத்தையுமே ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க கொல்லை மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாங்க. அது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க பூண்டு, மல்லி, கறிவேப்பிலை இது மூணுத்தையுமே அதே மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இது கூடவே நீங்கள் வரமிளகாய் ஆட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம், இல்லைனாலும் அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா மிளகாய் போட்டு தாளிச்சிக்கலாங்க. இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்து வச்சாச்சு. இந்த அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா ஒரு பேனை ஸ்டவ்வில் வச்சுட்டு ஆயில் விட்டு, ஆயில் காய்ஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகு, கறிவேப்பிலை, காரத்துக்காக மிளகாய், அது கூடவே சின்ன வெங்காயம் இதெல்லாமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது கூடவே உப்பு தேவைப்படுற அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் அரைச்சி வச்சுருக்க கொள்ளு பொடியை இது கூட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்ம கொள்ளு பொடி ரெடி ஆகிடுச்சு.